சாமிங்க வா. ஏடா பக்கத்து வா. சொல்றா. சொல்றேன்டா எவட பறக்குற? வாடா போடாங்கற நீ. ஒட்டிக்காரல சொல்லங்க உனக்கெல்லாம் கோபம். பக்கத்து வாங்க. ஏடா. அறுக்க மாட்டாவத மொச்சிக்கு 1000 மருவாளம். ஆட தெரியாதவன். ஆட தெரியாதவங்க அவனுக்கு கால் மொண்டி. யாரே பலிச்சானா? யாரே பலிச்சானா? அது மாதிரி இது கதை. ஏங்க ஏய் ஒரு சிரிங்க. சொல்றா. நீ நில்லுங்க. ஒரு சீர் வாரி. இப்ப சொல்லு. ஏய் வை. இதுக்கு கல் எடுத்து வந்து போட்டு பார்த்தா பேசனா காது கேட்காதா? அப்படி இல்லைங்க. எவ்வளவு நேரம் நானும் இப்படி அண்ணாந்து பார்த்து பேசுறது. செட்டிலேயே இவ்வளவு நேரம் நான் தான் உயரம் அதிகம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு போட்டியே நீ வந்துட்டு ஏணியாட்டம். இன்னைக்கு வந்திருக்கா? அதாவது போனால் பகட்டம். எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க இன்னும் நாட்டுக்கு நாடு நாடு அரைமையும் பெருமையும் சிறந்த அழகு பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? இந்நாட்டின் பெயர் இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது எனக்கு தெரியாதா? எடுத்து ஒரு ஆள் இருக்குதா? தமிழ்நாடுங்கிறது தெரியும். சேலம் மாவட்டங்கிறது தெரியும். தெரியுமா? சரி. அதாவது நீர்வளம், நீர்வளம், நிலவளம், தடவளம், படைவளம், படவளம் பொருந்திய பணவளம் பொருந்திய சர்வ லட்சணங்களும் சிறந்த தாய் திருநாட்டின் பெயர் என்ன தெரியுமா? தாய் திருநாட்டின் பெயர். ஆமா. ஏங்க போய் இதுதான் குஞ்சாண்டியூர். குஞ்சாண்டியூரா? இங்க எங்கடா வந்து குஞ்சாண்டியூர் அந்த ஊர்ல இருக்கிற செத்து போயிருவேன். இந்த சிங்கார பொன்மணியில சந்த நாட்டில் இருக்கக்கூடிய தெருக்கூத்தின் பெயர் என்ன? தெருக்கூத்தின் பெயர் நாவல்சில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய குடும்ப சரித்திரத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தாய் தந்தை வனவாசம் குலசீலன் பட்டாபிஷேகம் எனும் நாடகத்தில் தற்பார் விஷயமாக நான் விரும்புவது. என்னுடைய பெயர் என்ன? சொல்லுங்க. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. கையில சேலஞ்சி இருக்க மாட்டேங்குது. சேலஞ்சி உடைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? சொல்லுடா. என்னுடைய பெயர் என்ன? என்னடா உன் பேரு? உன் பேர் என்னடா? என் பேரா? என் பேரு சத்தியம் முழுங்கி கோணங்கி. அப்படியா? ஆமா. முழுவதும் உடம்பு தேறி இருக்கணுமே. யாருன்னா நான் அது ஹோட்டல் அடி வாங்குறேன். எங்க அப்பா வேலை விட்டு நேரம் சரியில்லை. அப்படியா? ஆமா. சரி இருக்கட்டும். அதல விதல சொக்க பத்தி பாதாலே. எதல? அதல. எதல? அதல. எதல
இல்லைங்க. அதலதான்டா. எதுல? நான் சொல்வதிலே. சொல்லுவதில்ல. அதலே. அதலே. விதலே. இதுல. சொர்க்க. 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 பத்தீப. என்னது? பத்தீப. என்னால இவ்வளவு நேரம் நல்லா போறதுன்னு மாட்டிக்கிட்டேன். ஒரு பைத்தியத்துல இருந்து கூட்டு வச்சாங்க. யாருக்கு பைத்தியம்? ஒட்டிக்காரலுக்கு. சொர்க்க பத்தீப பாதாளே. பாதாள. கீழே மேலே. கீழே வைக்கலாம் மேலே வைக்கலாம் தப்பு இல்ல. கீழே உள்ள பண்ணது மேலே உள்ள பண்ணது. ஏழு ஏழா. இந்த பாரு. ஓய் இங்க வா. 15 போய் எத்தனை பாய் போட்ட வாங்கி போட்ட. டேய் ஓய் சொல்லுடா. சொல்லுடா. ஒட்டிக்காரீங்க. உங்களை போய் சொல்லுடா. கீழே மேலே 14 லோகங்கள் போற்ற புகழும்படியாகி. ஐயே மன்னன். மன்னன். ராஜாதிராஜன். நீ வா ராஜாதிராஜன். ராஜமாதண்ட. நீ தான் உயரமா தான் இருக்கிற. என்ன சொன்ன? இல்லடா அண்ணா அது நீ தப்பா பேசாதடா. ஒரு கோவம் வரும். ராஜமாதண்ட. ராஜமாதண்டன். ராஜவதி கோலகாலன். ராஜாவுக்கு கீழே கோலகாலம் தான் போகும். ராஜவதி கோலகாலன். கோலகாலன். ராஜ கிரணாதிபதி. நீ என்ன எங்க திடீர் வந்த? கிரணாதிபதி. கிரணாதிபதி. ஆமா. சர்வ லட்சங்களையும் பொருந்தி. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன வளர்த்தியா? என்னுடைய பேரோ சாந்தசீல செட்டி. சாந்தசீல செட்டிக்கே. எங்க அண்ணன் கால்ராக்காரனுக்கு அடிக்கடா. நீ இவனு வேலை செய்யறீல என் மேலதான் கை வச்சுட்டேன். ஆமா என்னதான் அடிச்சுட்டேன். எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்க நீ வந்து பெரிய நிலப்பானீங்களா? எங்க அண்ணன் சரி சாதாரணமானாதா? எவ்வளவு நேரம் போயிருப்பான். அண்ணா அதுக்குதான் 1 மணிக்கு அண்ணான்னு போகும்போதே தெரியும் குடிச்சு போட்டான். டேய் சொல்றா பயப்படாத. நான் சொல்ற மாதிரி போய் சொல்லு. எவன்டா வெண் உளுத்தி என்ன சொல்லுவாங்க. எவனா என் நம்பி மேல கை வச்சவன் என்ன நீ அவளுக்கு பெரிய வளர்த்தியான்னு மட்டும் அவட கேளு. அவன் அதுலயே கோவம் வந்துடும் அவனுக்கு. அப்படியே கேப்பீல? எப்படி கேப்ப? அப்படித்தான் கேள்ற போறா. செட்டியாக இருந்தாலும் அவனை 86 தேசம். அவனை 86 தேசம். நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம். ஆர்டிபட்டி எப்பேற்பட்ட நன்னகரம். எப்பேற்பட்ட நன்னகரம். கொள்ளக்காரர் தோக்கம் எப்பேற்பட்ட நன்னகரம். நன்னகரம் எப்பேற்பட்ட பூமி. ஊர்ல கடை தெரியும். எத்தப்படி சொல்றேன் நண்பனானாலும் என் நாடு. சாமி என் மேல இது அடிக்கணுமா கேட்கணும். எனக்கு அப்படி ஒரு கோணம் இருக்குது. யார் முட்டி போட்டு வாயை தந்தாலும் எடுத்து சிப்பதான் கழட்டுவோம் பண்ண. நீயே அப்படி பண்ற? காண மட்டும் கை வச்சுட்டா சத்தியமா இங்க இருக்கிற நைட் 10 மணில யாரு உட்காந்தாலும் அங்கதான் போகுது. அது தன்னை மேல போயிருது கையு.
நாளைக்கு வந்தேன். ஆ, பாப்பா சேர்த்து 1 வருஷம் ஆகுது. சரி 1 வருஷத்துக்கு முன்ன வந்திருந்தீங்கன்னா சாப்பாடு நம்ம அண்ணன் மாறு எடுக்கிறத பார்த்துட்டு எப்படி எப்படி நீ சொன்ன பாத்தி சேர்த்தி கொடுப்பாருன்னு அதே மாதிரி சேர்த்தி கொடுத்துருப்பாரு. இப்ப நான் போன மானம் விழுந்து போச்சு கோயில் முன்னாடி. ஏங்க நீ தான் மாறிடு திரும்ப முன்னாடி என்ன அனுப்பியாட்டு கேக்குற என்ன அனுப்பணும்னாடே நான் ஒரு ஆனந்த ஆட்டம் அந்த மாதிரி ஆடணும். இப்ப ஒற்றையும் சிவிக்காட்டு வெளியே வந்துட்டு என்ன போட்டு பேசிக்கிறீங்க போடாங்க நல்லா இருக்கியா இவங்க அதை வந்துடுறேன். கொரோனா வருதுங்கிற இந்த மாதிரி ஆளுக்கு நாடு கொடுக்கறதுனால தான் கொரோனா வந்து உலக அடிக்குது. என்னுடைய நாடு அவன் 56 தேசத்திலே சிவனுக்கு உரித்தான நாடு. நாடு ஆமா. என்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? ஏன்னா 15 பேத்துக்கு 15 டீ எனக்கு ஸ்பெஷலா ஒரு பால் கொண்டுகிட்டு சீக்கிரம் வாங்க. மத்தாதக்காரனுக்கு குசுவு வருதான். சொல்லுங்க. சிவனுக்கு உரித்தான நாடு என்னுடைய நாடு. நாடு கவலா சிவனந்தாபுரி பட்டினம். சிவனந்தாபுரி பட்டினம். ஆமா. சரிங்க. ஏண்டா சிவனந்தாபுரி பட்டினம் சொல்றீங்க. உன் நாடு காலான காலத்துல உனக்கு திருமணம் ஆனதா? உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? இந்த சாந்த சீடனையும் படா மகனை வருங்கால இளவரசை கண்கண்ட தேனை உச்ச முதல் உள்ளங்கால் வரை முத்தமலை பொழிந்தேன். என்னுடைய தாய் தந்தை மாதா பிதா. எங்க இருந்து முத்தம் கொடுத்தாங்க? உச்சி முதல் உள்ளங்கால் வரையில எல்லாத்தையும் கொடுத்தாங்களா? முத்தம் வைக்காத இடமே கிடையாது. சத்தியமா ஏண்டா கொஞ்சம் உப்பு கடிச்சிருக்குமே. எதுக்கு? உடம்பு எடுத்தா உப்பு கடிக்காது. தேவாங்க கையில் இருக்கிற குழந்தை மகவு என்று சொல்லுவாங்க தூய தமிழ்ல. அந்த குழந்தையை வாரி அணைத்து வலது தாழ்வாய் மீது முத்தமிடும் பொழுது அந்த இடத்துல காமம் நிலை நிற்காது. வாடா மகனே வருங்கால இளவரசி பேர் சொல்லும் பிள்ளை எதுக்காக போற்றி வளர்த்துறாங்க? எதுக்கு வளர்த்துறாங்க? உங்க அம்மா என்ன பெத்துச்சு? எங்க அம்மாவா பெத்ததுமே உனக்கெல்லாம் கொரோனா மருந்து வச்சு உழுதுற வந்திருக்காரு. ஏன்டா பெத்தனு இப்ப வருத்தப்படுறாங்க? ஏங்க எங்க அம்மா தான் அப்படி வருத்தப்படுது. முந்தானே உங்க வீட்டுக்கு வந்தேன். உங்க அம்மா ஏன்ட்ட ஒண்ணு கேட்டுச்சு. என்னன்னு கேட்டுச்சு? தம்பி பிரபு பையன் என்னமோ பண்றா சாமி, அவனை பெத்த நேரத்துக்கு ஊசி போட்டு அப்போ அவனை கருவிலே கலைச்சிருக்கணும். முன்னாடி சொல்றேன் ஒரு சொல்லு கூட என்ன பத்தி அப்படி எங்க அம்மா சொல்லியிருக்காரு. ஏன்னா என் தாய் எனக்கு பெருசு. அவங்க நான் இந்த இடத்துல வந்து கூத்தாட மாட்டேன். அப்படி இல்லாம ஒரு ஆளா நான் வளர்ந்துருக்க மாட்டேன். முதல்ல வந்து நமது தாய்க்கு பின் தான் தாரமெல்லாம். சரி சலங்காய் உள்ள அப்புறம் ஒண்ணுக்கு அவுத்தே பேக்ல பத்திரமா வச்சிடணும். ஆடாத அருகுத்தா இருந்தாலும் காரியத்துல பத்தி கண்ணா இருக்கிறான். சரி ஓய் என்ன பெற்ற என் தாய் தந்தை எப்பேற்பட்டவங்க? அவளா
10 மாதம் 300 நாள் 3000 சிவனாலிக்கு அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய தாயார் எப்பேற்பட்டவர்? அவனும் திருடிங்களா? ஏண்டா தாயார் எப்படிப்பட்டது? அழகல அழகில் சிறந்தவள் சிறந்தவள். சிவராஜருக்கும் சிவராஜ செட்டிக்கும் சிவகாமி செட்டிக்கும் சிவராஜ செட்டிக்கும் சிவராஜ செட்டிக்கும் ஆமா சிவகாமி அம்மாளுக்கும் சிவகாமி அம்மையாளுக்கும் நான் மகனாக பிறந்து பிறந்து இந்த சிவனந்தாபுரி பட்டணத்தை சீரோடு ஜகத்தோடு பட்டபரிபாலம் செய்து வருகிறோம். சரிங்க. ஆனா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என் கூட பிறந்தவர்கள் யார் யாரு? யாரு? ஏங்க நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் தான் பிறந்தமே. ஏங்க ஓய் 10 வருஷமா எங்க அம்மாவுக்கு எங்க அப்பனுக்கு குழந்தைங்களே இல்ல. சரி வைக்காத வேண்டுதல் இல்ல, போகாத கோயில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல. அப்படி இப்படின்னு எப்படி ஒரு வழியா யதார்த்தமா நான் பிறந்துகிட்டேன். நான் பிறந்த உடனே எனக்கு பாத்துக்காங்க என்னோட யோகாரி யாருமே இருக்க முடியாது. அப்படியா? ஆமா யோகத்துல பிறந்தவனா? ஆமா ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பாரு. எல்லாத்தையும் நாக்கி வலிச்சிட்டு பாத்துக்கா. நான் என் யோகத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன் சாமி. சரி எனக்கு என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? பாலுனா பாலு தான், பண்ணுனா பண்ணு தான், பிஸ்கெட்னா பிஸ்கெட் தான், புரோட்டானா புரோட்டா தான். அச்சா நீ எங்கடா கொண்டு போய் கொட்டின? மானியம் சொல்லி கொட்டிட்டியா? அது எல்லாம் வெளியே போயிருச்சு. சரி உறக்க வராத. சரி ஏங்க ஓய் இத்தனையும் நந்தாங்க. திடீர்னு பாருங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க அப்பன் கண்டாரோட போய் எங்க அம்மாவை என்ன பண்ணாரு தெரியல சாமி. போச்சுக்கிட்டு எனக்கு ஒரு தம்பி ஒருத்தன் பிறந்துக்கிட்டானே. போய் தயவு செய்து தப்பா நினைக்காத. இந்த காமெடி எப்படி எடுத்து விடு. ஏன்னா உனக்கு தாயின்னா என் தாய் பாரு அங்க பாரு வண்டியில உட்காந்து பாத்துட்டு தயவு செஞ்சு வேண்டாம். இரு வேற பேசு. நியாயமா உங்களே கேக்குறேன். கேளு. எடுக்கிறது பிச்சை இல்லன்னா பெருமை மயிர் உங்களுக்கு. பிச்சை எடுத்தாலும் 100 ரூபாய் கேட்கறதா 100 ரூபாய் கேட்கறது எப்படி இருந்தா? இரு கோவலிக்கே வரேன் சொல்லிவிட்டேன். உன் தாய் வேற என் தாய் வேற எப்படி? அதனால விட்டுன்னு உன்னை கையெடுத்து இந்த வேலை மாதிரி காவாதி. ஏய் தொழில எப்படிடா? நான் என்னடா பண்ணுவேன்? நான் வேற வேச்சு போட்டுக்கணும். இந்த வேச்சு போட்டு இது பேச்சுதான் ஆகணும். யாரும் பயிர் புட்டுறாங்க. வேற ஏதாவது பேசுறா? நான் பேசவே இல்லை. அப்படி கூட பண்ணுவாரு. ஏன் கூட பிறந்தவங்க யாரு தெரியுமா? சொல்லிட்டா சீக்கிரம். சரி இருக்க ஒரு சின்ன விண்ணப்பங்க. எந்த விண்ணப்பம் வேணாலும் கொண்டு போலாம். எனக்கோத்தரம் சொல்லல. என்ன அவசரப்படுற? யாருக்கு சொன்ன சொல்றேன்? மொத்தமா பொதுவா சொல்ற எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். அண்ணா பால் தீயிற மாதிரி இருக்குது. ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து ஊத்து. இது வைக்கிற வாத்து நோக்குது எனக்கு. என்னுடைய பேர் சாந்தசீலன். என்னுடைய தம்பியின் பேரோ சத்திய குணசீலன். குணசீலன் என்னுடைய தங்கச்சி தங்கச்சிக்குதா? ஆமா. சொல்லு மச்சான். சிவன் பெயருக்கு உரித்தானே என்னுடைய தங்கையின் பெயர் சிவரஞ்சனி. சரி மச்சான். இப்படி நாங்க 3 பேர்கள் பிறந்து என்னை பார்ப்பதற்கு ஓடோடி வந்தா என்ன காரணம் யாரு விஷயம்? தாய் தந்தை அழைத்தா இருக்கேன். அப்படியா? புறப்பட போகலாம். அம்மா மாதவா கால் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு முன்பதாக நாங்க பெருக்க போல செய்ய பெரிய குடும்பம். பெருக்க முளைச்சிருக்க
நல்லா பேரு புகழோட பெருக்க பொழைச்சவங்க. பெருக்க பொழைச்சவங்க. ஆமா. பெரிய குடும்பம். என் தாய் தந்தையை பார்க்கணும்னா அண்ணன் தம்பி நாங்க 2 பேரும் போய் பார்த்தா ஆகாது. வாழைக்கு ஒருகளை போல ஒருகளை போல் கருவேப்பிலை கொத்தாட்ட என்னுடைய தங்கச்சி இருக்கிறா. சொல்லு மச்சான். யாரு மச்சான்? கொடுத்த பொண்ணுகளே விட தெரியல. இல்ல உள்ளம் தான் எல்லா ஊருமே எனக்கு மாமச்சரம் கொடுத்தான். என் தங்கையாக சிவரஞ்சனி அழைத்து என் தாய் தந்தையாரை நாங்க பார்க்க போகணும். என் தங்கச்சிட்ட போயிட்டோடா. அண்ணன்மார்கள் அழைத்தார் என்று போய் தங்கை அழைத்து வா. அப்படியா? ஆமா. முகத்துல முடிச்சு அண்ணா இவனுக்கு மட்டும் கொஞ்சம் டீ தூக்கு போதா கொரோனா மணி இருந்தா போட்டு கொடு. நான் எங்க அப்பனுக்கு போட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி கிட்டோம். ஏன் டீ குடிக்கல சொல்லிட்டு போ. இனிமே டீ குடிப்பாங்க. கேளுங்க சபையாரே. சாந்த சீலனாகப்பட்டவன் தன் தங்கை சிவரஞ்சனி அழைக்க சிவரஞ்சனி சபைக்கு தருப்பார்.